ஹலோ கைஸ், டுடே ராஜஸ்தான் ஸ்டைலில் கார்லிக் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய பூண்டு எடுத்து நல்லா தூள்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி எடுத்து தண்ணியில் ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கலரி விட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. பூண்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனோடனே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும். இந்த கார்லிக் சட்னி சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஒரு 2 நாள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டே போகாது. லாங் ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். நம்ம ஊற வச்சுருந்த புளி வடிகட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறதால ஃப்ரிட்ஜில் வச்சா 10 days இருக்கும், நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சோடனே கொஞ்சோண்டு சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டே இருக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு சூப்பரான கார்லிக் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகாத்தூள் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணுங்கள். நம்ம புளி ஊற்றுறதுனால லாஸ்ட்டில் காரம் கம்மியாகிடும். ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நைட் டின்னருக்கு நான் தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். சப்பாத்திக்கும் இந்த கார்லிக் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் மெனு vlogல பார்க்கலாம். பாய்.